வணக்கம். இன்னைக்கு 18 டிசம்பர் 2024. டைம் வந்து கரெக்டாக 1 மணி ஆகுது. இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் ஒரே ஒரு கால் தான். ஆஸ் யூஷுவல் எப்பயும் வரா மாதிரி ஒரே ஒரு கால் தான். எக்ஸாக்டாக டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதாவது செல் என்ட்ரி 52,378 கிட்ட வந்து நமக்கு செல் என்ட்ரி வந்தது. புட் ஆப்ஷன் பை ஆகிட்டு டேரெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆச்சு. அதே போல் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அதே போல் செல் என்ட்ரி கொடுத்து எக்ஸாக்டாக டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை நீங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பொறுத்த மட்டும், ஏன்னா நிஃப்டியில் தான் இது நம்ம முக்கியமாக பார்க்கணும். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,232 என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 24,313.3, அதாவது 24,232 என்ட்ரி, 24,150.7 டார்கெட், 24,313.3, 24,313.3ன்றது எஸ்எல், 24,150.7ன்றது 24,150.7ன்றது டார்கெட். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட்டு பின் பாயிண்டாக கொடுத்துட்டு போயிருக்கான். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 24,313, 24,313.20. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரொம்ப 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 மைன்யூட் ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாமல் போயிருக்கு. அதாவது நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் எக்ஸாக்டாக நான் ஆர்டர் புக்கு காட்டுறேன். ரோபோவுடைய ஆர்டர் புக்கு 24,232 என்ட்ரி கொடுத்து 24,150.3க்கு கட் ஆகிருக்கு. நமக்கு அந்த இடத்துல சின்ன ரொம்ப மைன்யூட் இதில் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகி டார்கெட் போயிடுச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து போயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இது நான் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதில் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனால தான். எதுக்குன்னா ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்முடைய அல்கோ மைண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1 பாயிண்ட்ன்றது எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் அதே ஸ்ட்ராட்டஜி ஒரு லாட்டில் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. அந்த ஹிட் ஆனதுனால தான் அதோடைய ஆர்டர் புக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து டைரெக்டாக ஆப்ஷனுடைய ஆர்டர் புக்கு. இதில் வந்து அந்த 1 பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நமக்கு 2,600 ப்ராஃபிட்டே வந்திருக்கு. நம்ம வந்து ஆர்டர் புக்கை பார்க்கலாம். ஆர்டர் புக்கை பார்த்தா இன்னும் நமக்கு தெளிவு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 10:15க்கு 24,250 புட் ஆப்ஷன் 93க்கு பை ஆயிருக்கு. 134க்கு 135க்கு ஷார்ட் செல் ஆயிருக்கு, ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. அதே போல் 51,600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 193 பை ஆகிட்டு 231க்கு கட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,673. ஆக்சுவலாக இன்னைக்கு நிஃப்டி ரொம்ப மைன்யூட்டாக மிஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஏன்னா அதுக்குள்ளே ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா டக்குன்னு அந்த இடத்துல நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை, இல்லைனா நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். அதே போல் தான் டார்கெட்டும், நாட் ஓன்லி ஸ்டாப் லாஸ். நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மைன்யூட்டாக அந்த இடத்துல லோ வந்து டச் ஆகிருக்குன்றதை பாருங்கள். டச் ஆகிட்டு கரெக்டாக நமக்கு தான் கொடுத்துட்டு கிளம்பி மேலே போயிருக்கு. ஏன்னா இது வந்தவுடைய இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1250 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு மட்டும் கொடுத்துட்டு உடனே வந்து மேலே போயிருக்கு. நம்ம பொசிஷன் மட்டும் கட் ஆகிருக்கு இந்த இடத்துல. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது 1250 1.15 அந்த டைமில் 135க்கு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2,600. இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு 30,000 இருக்கக்கூடிய டெப்ளாய்டு கேபிட்டலுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டே வந்திருக்கு இந்த மந்த்து. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் நான் காட்டுறேன். பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இப்போ இன்னைக்கு இந்த மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து வெறும் ஒரு 30,000 ரூபா இந்த ரேஞ்சில் கேபிட்டல் வச்சு இந்த ஒரு நாளைக்கு 2 கால் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21,500 ரூபா ப்ராஃபிட்டு, 1,300 ரூபா ப்ரோக்கரேஜ் போக 20,000 ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. 20,000க்கு 30,000 அந்த டெப்ளாய்ட் கேபிட்டல் 20,000 மேலே நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் இன்னும் இருக்குது, பார்ப்போம். நம்ம எது இருந்தாலும் அதை அப்படியே ரன் பண்ணணுன்றது தான் நம்முடைய எய்ம். பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத.
இன்னைக்கு ட்ரேடு முடிஞ்சது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.